பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு சொன்னாங்க மூஞ்சில ஊத்துனாலும் நீ திருப்பி போற, என்னால இருக்க முடியல. மூஞ்சில சாணியை கரைச்சி ஊத்தினாலும் போய் என்னாலாம் பேசாம இருக்க முடியாது. என்ன அடி எடுத்து வைக்கிறேன் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அது காது கொடுத்து கரெக்டா கேட்டு அதுல என்ன பாயிண்ட் கரெக்டா ட்விஸ்ட் பண்ணி விட்டு பேசுறதுக்கு எனக்கு இருக்கு அப்படி. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 57ல் என்ன நடந்துச்சுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ முந்தின நாள் நைட்டு உறவை துண்டிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கனி ரம்யாவை சொல்ல, ரம்யா வந்து கனியை சொல்ல. ஸோ அவங்க வரும்பொழுதே நான் வந்து இது வரலும் ஒன்றா ஃபேமிலியாக எனக்கு இருந்ததில்ல, அதை மேக் பண்ணணும்னு வந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ வேறு மாதிரி ஒரு அவதாரம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. டக்குன்னு அந்த உறவுகள்லாம் முறிச்சிட்டு வர முடியல. ஸோ அதை தாங்கிக்க முடியாமல் அழுகும்போது நம்மளுடைய நடன சூறாவளி, மற்றவங்களோட பிரச்சனையை ஓடி போய் தீர்க்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட மனிதர் விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கனி சபரி அப்படி சொன்னாங்கன்னா அப்படி இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரம்யா சொல்கிறாங்க, அப்போ என்கிட்ட காசு இல்லை, நிம்மதி இருந்துச்சு, இப்போ காசு இருக்குது நிம்மதி இல்லைன்னு ஒரு டயலாக் ஒன்று வாரி போடுறாங்க மேடம். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை வந்து சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க மேடம். ஸோ இவர் வந்து அதெல்லாம் சரியாக போயிடும், நீ வந்து நாளைக்கு நடக்க போட தலை டாஸ்க்கை வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வியானா ஆதிரை எல்லாம் வந்து உட்காந்து லிவிங் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, யார் உனக்கு ஆள் இல்லையாமா அப்படின்னு சொல்லி ஆதிரை நக்கலாக கேட்க போக இவங்க தே ஆர் கிரியேட்டிங்கயா. ஏன்னா இரு நாடுகளுக்கு இடையே உள்ள வணிக பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ இரு நாடுகளுக்கு உறவுகள் ஏதாவது விரிசல் ஏற்பட்டதுன்னா அதை மட்டும்தான் எஃப்ஜேவும் வியானாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு இங்கே உள்ள பிரச்சனைகளையோ இல்லை அவங்களுக்குள்ள பர்சனலாக எதுவும் அவங்க பேசுறது இல்லை அப்படின்றத தான் அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, மற்றபடி நாங்கள் எதுவும் பர்சனலாலாம் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கங்க ரிஜிஸ்டர் பண்றாங்களாமா. நானும் ஒன்னும் சொல்ல கேட்குறவன் கேனையா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா தான் இருந்துச்சு. ஓகே பார்ப்போம். அப்போ இப்போ என்னன்னா ஆதிரை வந்ததுலேருந்து பேசவே இல்லை எஃப்ஜேவுக்கு. இப்போ அவனுக்கு அடிவயிறெல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது தெரிலையே, இவன் மூஞ்சி கொடுத்தே பேசலையேன்னு சொல்லி கனிகிட்ட உட்காந்து புலம்புன்னு புலம்புறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள நிறைய பர்சனல் இருக்கும், பட் அவள் வந்து உன்னை ரொம்ப நம்புனா, ஒரு பொண்ணா நான் சொல்கிறேன் நம்புனா, உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவள் அப்பப்போ வெளிப்படுத்திட்டே இருந்தா. பட் அதை நீ என்ன வேலை கொண்டு போன, என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வரக்கூடிய பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி கனி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து எஃப்ஜேவால ஐயோ என்னன்னு தெரியலையே, பேசிட்டா பரவாயில்ல, திட்டா பரவாயில்ல, எதுவுமே சொல்லாமல் சுற்றுறேன்னு சொல்லிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி வீடு ஃபுல்லாக சுற்றி வந்து எல்லாட்டையும் அட்வைஸ் கேட்கறது. இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே, அது இது தலை ரூம்ல போயிட்டு கார்டன் ஏரியாவில் போயிட்டு அப்புறம் லிவிங் ஏரியாவில் வந்துட்டு சரி பேசாமல் நம்ம அங்கே இங்கே போகிறத போய் நம்மளோட எதிரிட்டே செருப்படி வாங்கிடுவோம்னு சொல்லி ஆதிரை வரியா அப்படின்னா நீ கூப்பிட்டு நான் உடனே வருமா, நான் லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கொஞ்சம் நேரம் கழிச்சு வரப்போக அப்போ கேட்குறாரு இவர், என்னப்பா என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகலையே, ஐம் ஓகே நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்க உடனே இல்லை சொல்லு ஏதோ நீ சொல்ல வர அப்படின்னா நான் எதுவும் சொல்ல வரல. நம்ம 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எப்படி இருந்தோன்றதுல ஐ எம் வெரி கிளியர். நான் உன்கிட்ட ஒரு நாள் கூட ஓப்பனாக நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் மேலே ஒரு ஃபீல் இருக்குன்னு நான் சொன்னதே கிடையாது. பட் நான் உன்கிட்ட எப்படி இருந்தேன், நீ என்கிட்ட எப்படி இருந்த, இங்கே உள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன்னா அது நீ எனக்கு தான், ஐ எம் வெரி கிளியர். பட் நீ என்ன சொன்ன என்ன பண்ண அதை கூட நான் ஆக்செப்ட் பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் போனதுக்கு அப்புறமேலும் என்னை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் அது என்ன அர்த்தம் ஆகும்னா ஆதிரை நீ கூட இன்க்ளூடிங் சொல்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் சம்மந்தமே இல்லாமல் இல்லை வெளியில இருந்து வந்தாங்கல்ல அவங்களாம் சொன்னாங்க ஆதிரை பேர் வந்து கெட்ட பேர் ஆயிடுச்சு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சின்ன இருக்கிறதுலேயே வந்துட்டு ஒரு சர்க்காசம் தெரியுது. அப்படியா டேய் நீ யாருன்னு தெரியும்டா, டேய் நீ சொல்கிற கதையெல்லாம் எஃப்ஜே நான் அவங்க சொல்லி இவங்க சொல்லி அப்படி இப்படி யார் மூலமாக வந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கண்ணால் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் என்ன நடந்ததுன்னு. அதனால் நீ எனக்கு எதுவும் புதுசாக வந்து சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், நீ பொத்திக்கிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஆதிரை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது, நீ உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டு அப்படின்னு இன்னமும் அவனுக்கு ஆதங்கம் அடங்கலை.
என்னாச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ நிறைய விஷயம் மறைக்கிறாளே அப்படின்ற மாதிரி. அனுபவி ராஜா அனுபவி, அப்போ நல்லா இனிச்சுச்சோ இப்போ கசக்குதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் மார்னிங் வந்து வேக்கப் சாங்க, எங்கே போனாலும் இந்த ரம்யா வந்து ஒரே டான்ஸ் தான், ஒரே ஸ்டெப்பு தான் போட்டுட்ருக்கு. பாருங்க அந்த ஸ்டெப்பை நீங்களும் பார்த்து ரசிங்க. அடாடாடா என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு நடை, நீங்களும் பார்த்து ரசிங்க. வியானா வந்து எப்போதும் போல் கேமரா குயின்னு மீஷோவில் வாங்கின லோ பட்ஜெட்டு சுகாசினி மேடம் வந்து என்னென்னா ஹாசினி மேடம் வந்து உட்காந்து இல்லை என் மேலே தப்பு இல்லை, ஏன்னா ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வீட்டிலேருந்து அனுப்பலை, எப்படி அனுப்புவாங்க, இப்படி ஒரு ப்ராடத்தனம் திருட்டுத்தனம் பண்ணிட்டு உட்காந்தா அது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் அனுப்பிச்சிருவானுங்கன்னு நினச்சிட்டு வீட்டிலேருந்து அனுப்பாமல் இருந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போய் எப்படி இருந்தாலும் மிதி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து போடும்போது சாண்ட்ரா வராங்க. என்னாச்சு அப்படின்னா, பரவாயில்ல என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம், அழுக தானே திட்டு தானே வீட்டில் போய் சேர்த்து வாங்கிக்கலான்னு திரும்பவும் திமுறா, இது ஒன்றும் இவன்னு திருந்தல மாமா அப்படின்ற டைலாக் தான் இதுக்கு ஆக்சுவலாக செட் ஆகும். அழுவல அல போறியா இல்லை மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆதிரி உனக்கு ஃப்ரெண்டா? ஆமாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல பிளேயர், வெளில போயிட்டா. அப்படின்னா ஏன் வெளில போனான்னு தெரியுமா? தெரியல, அவள் என்ன பண்ணான்னு தெரியல, வெளில போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்னத்துக்கு வெளில போயிட்டான்றதை முதல்ல நீ யோசி, இல்லை அவகிட்டே கூட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அந்த ரீசன் முதல்ல நீ என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. திங்க் அபவுட் இட். ஆக்சுவலாக இன்டெரக்டாக தான் சொல்லிருக்காங்க, நான் வெளில போக காரணமே நீ ஒருத்தன்ட்ட பிடிச்சிட்டு இருக்க பற்றி, அவன் தான் காரணம், அவனை முதல்ல விட்டு ஒளி அப்படின்னு சொல்லி தான் சாண்ட்ரா நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா பாரு வராங்க. பாருட்ட வந்து நானும் திவாகரும் ஜெயிலில் இருக்கும்பொழுது தான் நீனும் எஃப்சியும் ரொம்ப நெருங்கி உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்க ஐ திங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம், நாங்கள் வீட்டாக்கு நார்மலி இப்போவும் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும்னு சொல்லி எப்போதும் போல் எல்லோரும் காதலையும் பூ சுற்றிட்டு அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்கு வியானா. அப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்க சுபிக்ஷா வந்து ஒரு புரட்சி பாட்டு பாட போகிறாங்களா. ஏம்மா நான் ஒரு புரட்சி பாட்டு மட்டும் ஃபர்ஸ்ட் மீனவர்கள் பற்றி எழுதிடுறேன். ஏம்மா உன் புரட்சி எல்லாம் பாட வேண்டிய இடம் வேற இடம்மா, நீ புரட்சி பண்ண வேண்டிய இடமும் வேற இடம்மா. ஒரு சட்டசபைக்கோ ஒரு மக்களவைக்கோ ஒரு மாநிலங்களவைக்கோ நீ போய் உன்னோட புரட்சியெல்லாம் பண்ணுமா. பிக் பாஸ் வீடுன்றது நீ புரட்சி பண்ணுற இடம் இல்லைம்மா. யாரும்மா நீ? அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லபடியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதுலேருந்து கம் அவுட் ஆகி வெளியில் வராங்க. திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே யூஸ் பண்ணி அங்கேருந்து வந்தேன் அங்கேருந்து வந்தேன் அங்கேருந்து வந்தேன்னு சொல்லி கரெக்டான பாயிண்ட் ஒரு முறை கனி சொன்னாங்க. என்னென்னா அந்த இடத்துல இருந்து நீ வந்துட்ட இல்லையா, டெவலப் ஆகிட்ட, சுபிக்ஷானா யாருன்னு தெரியும் இல்லையா, அப்போ தெரியும் பொழுது இனி நீ என்ன பண்ண போகிறன்றதை முடிவு பண்ணு. அங்கேருந்து வந்தேன்னு அவங்களுக்கு பின்னாடியே நீ போய் ஒளியாதன்னு தெளிவாக சொன்னாங்க. அதே தான் விக்ரமும் இந்த டைம் ஏதோ அது திங்கிற சோத்துக்கு உருப்படியாக ஒரு வேலை செஞ்சிச்சுன்னு சொன்னால் சுபிக்ஷா விட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டது தான். பிக் பாஸ்ல இருந்து மீனவர்களுக்கு என்ன செய்யணும், நீ என்ன இங்கே வந்து பண்ணுற அந்த மாதிரி, நீ ஏன் அந்த சமுதாயத்தை மட்டுமே யூஸ் பண்ணி பின்னாடி போய் ஒளியிற? நீ யாரு, உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இனி அவங்களுக்காக நீ என்ன பண்ண போகிற இந்த பிக் பாஸ் வீட்டில், இதை நீ எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற சொல்லு அப்படின்னா நான் போல்டாக கேள்வி கேட்குறேன். ஏதாவது ஒரு விஷயம்னா போய் நான் முன்னாடி நிற்கிறேன், ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஃபைன் பண்ணி சொல்கிறேன். டே அதை கேட்கல, நீ ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி சொல்கிறல்ல, அதை என்ன பண்ணுவ, அதை முதல்ல சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்கும்பொழுது ஒரு பாட்டு எழுதிருக்கு. நீ பாட கத்துக்கிட்டது இங்க வந்து தானே என்ன தெரிகிறது, அது ஒண்ணுமில்லடா, இது சம்பந்தமே இல்லாமல் அது இது அப்படி இப்படின்னு இப்படி ஒரு புரட்சி பெண் இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் இன்னொருத்தவங்களை யூஸ் பண்ணி வெளியில் வந்ததுக்கு அப்புறமேலும் நீ யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலும் நீ அந்த ஒரு விஷயத்தை திரும்ப அகெயின் யூஸ் பண்ணுறனா நீ எவ்வளோ பெரிய ஆள். நீ இந்த அம்மா வந்த புதுசில் என்ன தெரியுங்களா சொன்னுச்சு, என்ன மாதிரி வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு இடத்துக்கு போக முடியாமலோ என்னோட சைடு நிறைய பேர் இருக்காங்க, என்னோட சமுதாயத்தை சார்ந்த பேருன்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னுச்சிங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் சொன்னுச்சு, நான் சினி ஃபீல்டில் எனக்கு ஒரு ஆக்டிங்க்கு வேணும், நான் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க விக்ரமண்ணா. ஸோ இதுதான் நான் இப்போ இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான்.
திரும்ப 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 அவங்கள சொல்லி படுகுழியில் தள்ளாத, இதுதான் ரெக்வஸ்ட்டாக நம்ம அதுக்கிட்ட வைக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சுபிக்ஷா வெளில வரதுக்கான 200% வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு ஆள் தான் நாமினேட் பண்ணாங்க. ஆனாலும் நாமினேஷனில் அதோட லிஸ்ட்டில் அதை வந்து போட்டுட்டாங்க, தூக்கி வந்துரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் சுற்றி சுற்றி சுபிக்ஷாவே சொல்லும்போது, சுபிக்ஷாவே கவர் பண்ணும்போது இது வெளில வந்துடும் தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அப்சாரா கூட சொன்னாங்க என்னென்னா, நானும் அந்த ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன், ஏன் திரும்ப 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 அதையே சொல்லிகிட்டு இருக்க, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க கூட அட்வைஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தலைப்போட்டி நடந்துச்சு. தலைப்போட்டியில் வந்து ரம்யா, இப்போ வந்து ஆதிரை, அப்புறம் பிரஜன் 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பிரஜன் வந்து நீ ஒரு ரூல்ஸ் கொடுக்குறேன்னா அது ரூல்ஸ் புக்லேயே கொடுத்துட்டு அதை எடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேம் விளையாடும் போது ஒரு ரூலை நீ புதுசாக இன்க்ளூட் பண்ணனா அப்போ அங்கே விளையாடுறவங்களுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகும், எவ்வளோ பதட்டமாகும். ரம்யா போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அதை எல்லாத்தையும் அடுக்கி ஒரு பால் போட்டது பிரஜன் தான். இவங்களோட டார்கெட் ஆதிரையோ ரம்யா மட்டும்தான் வரணும், பிரஜன் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க பிக் பாஸ் டீம். எதுக்கு இந்த எச்ச வேலையை பார்க்குறாங்கன்னு தான் தெரியல. அப்போ நேராக வச்சு போடலை, இப்போது நேராக வச்சு போடலைங்க சரியா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கோணலாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த பால் உள்ளே போயிட்டு டஸ்ட்பினில் விழுந்தா மட்டும்தாங்க அந்த பாலை தான் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட பாலை நீங்கள் எப்படி வந்து இல்லை போடல, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கரெக்டாக அடுக்கி போட்ட பாலை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? துரோகம் பண்ணிட்டோம் உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய் அது. ஏன்னா எங்க இன்னும் 2 கேர்ள்ஸும் போடவே இல்லை, பிரஜன் தான் போட்டுட்டு இருக்காரு. அவர் எங்க தலையா வந்துருவாரோன்ற ஒரு எச்சத்தனமான வேலையை பாக்குறீங்களே, யாரையா நீங்களாம்? ஐயோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்ப எப்போதும் போல அவங்க நினைச்ச மாதிரியே அதுல ஒரு ஆள் வந்து ரம்யா தலையா வந்துட்டாங்க. தலையா வந்தோடனே மேடமோட ரியாக்ஷன், ஃபேஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடி எடுத்து வைக்கிறேன். சரி ஓகே, தலையாயிட்டாங்க, வந்துட்டாங்க. இதில் வந்து இடையில ஆதிரி வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப இத்தனை சீசன் இல்லாமல் ஹவுஸ் ரொம்ப சூப்பரான ஹவுஸ், நம்ம தான் நீட்டாக இல்லை, அங்கங்கே ஹேர் எல்லாம் போடுறீங்க, அங்கங்கே சீவுறீங்க, அங்கங்கே ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பர்சனல் அட்வைஸ்லாம் அவங்க கொடுத்தாங்க. ஸோ இதை எடுத்தே லாஸ்ட்டாக நம்ம ஆளுங்க ரொம்ப யோசித்து டீமெல்லாம் 24/7 போட்டு ஒரு 4-5 டீம் உட்காந்து ஆதிரை இப்போ சொன்ன விஷயத்தை எடுத்து ஒரு டாஸ்க் லாஸ்ட்டாக வச்சாங்க பாருங்க. அங்கே நிற்கிறாங்க இந்த டீம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாமல் கேட்டேன். ஹவுஸ்க்கு ஆளை பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் கூட ஒரு பயாஸ்டாக என்னவோ பெரிய அப்படியே பயங்கரமாக பண்ணி கிழிச்ச மாதிரி ரம்யாவுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை வேற பறக்குது. நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டோம், ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டோம்னு வேற பெருமை பீத்தல் வேற, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படியே ஆளுங்களை பிரிச்சுட்டே வரும்பொழுது இங்கே லாஸ்ட்டில் 4 பேர் இருந்தாங்க. யார்? விக்கல்ஸ் விக்ரம், கம்ருதீன், பார்வதி, இன்னொன்று கனி, 4 பேர் இருக்காங்க. கனியை தூக்கி வெசல்ஸ் வாஷிங் போடுறாங்க. வெசல்ஸ் வாஷிங்க்கு 4 பேருங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். 3 பேர் இருந்து செஞ்சா போதாதான், 4 பேர். சரி ஓகே, இங்க இருக்கிற 3 பேர் வந்து கம்ருதீனும் பார்வதியும் ஒன்னா போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பிரிக்கிறாங்களாமா மேடம். அப்ப பிரிச்சு கம்ருதீனை தூக்கி வேற டீமுக்கு போட போக இங்க வினோத்தை தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப வினோத்தும் பார்வதி மட்டும் 2 பேர் மட்டும் டாய்லெட் கிளீனிங். மந்த இத்தனை ஒரு 7 வாரம் 8 வாரத்தில் 5 வாரம் ரெஸ்ட் ரூம் மட்டுமே பார்வதி க்ளீன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு வெறித்தனமான ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆளுங்க. ரெஸ்ட் ரூம் கழுவுறது கேவலமான வேலைன்றது என்னுடைய கருத்து கிடையாது. ஒரு அளவு இருக்குது, எல்லாரும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்து வந்து தான் செய்யணும். 5 வாரம் மட்டும் ஒருத்தவங்க திரும்ப ரொட்டேஷனில் எப்படிங்க 5 வாரம் ஒருத்தவங்க வந்து வாஷ் பண்ண முடியும்? பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு என்னடி உரசுது.
என்ன உரசுது சொல்லுங்க. வேலை இல்லை லெஸ் தானே இருக்குன்னாலும் மற்றவங்களை மாற்றி மாற்றி சஃபில் பண்ணி போட வேண்டியதானங்க. ஏன் வந்து செஞ்சவங்களே திரும்ப திரும்ப எனக்கு தெரிஞ்சு மைண்டில் இந்த வேலைன்னா ரெஸ்ட் ரூம்னா அதிகமாக பார்த்தது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க பார்வதி தான்னு. சபரி அப்படி தான் தலைப்போட்டியிலேருந்து நீ ரெஸ்ட் ரூம் போய் கழுவுன்னு தூக்கி போடுறாரு. இவங்க தலைப்போட்டியில் ஜெயிச்சு இந்த அன்பு கேங் இதில் வந்து நீ இதை செய்யின்னு சொல்லி தூக்கி போடுறது. என்ன ஒரு எச்சத்தனமான கேவலமான ஒரு மைண்ட் செட்டுன்னே தெரியல. அப்போ போடும்பொழுது சரி விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ண போறாருன்னா அவர் இவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருப்பாராம்மா. அவர் பெரிய ஐடியா மணி, ஐடியாவோட ஹப் அவரு. நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா, நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. மொகர அவர் என்ன இந்த வீட்டில் அவர் சொல்லி தான் இந்த வீடே இயங்குற மாதிரியும் அவர் ஒரு பிக் பாஸ் மேலே இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே ஒரு ஸ்மால் பாக்ஸ் இவர். சரியா, ஸ்மால் பாக்ஸு. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர் வந்து இங்கே தூக்கிட்டு போய் அந்த வேஸ்ட்டை கட்டி வர்றதை பார்க்கணுமே, மானம் போகாமல் இருக்கிறதுக்கு. திரும்ப 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 அந்த ரூல்ஸை பிக் பாஸ் ரூல்ஸை மீறுறீங்கன்னு எத்தனை நாள் தான் சொல்லி இவன் எத்தனை வாரம் தான் தப்பிச்சு வரான்னு பார்க்கணும். ஐயோ சச் எச்ச பிஹேவியர், இரிட்டேட் ஆகுது பார்த்தாலே. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு டீசென்ட். விக்கல்ஸ் விக்ரம் ஏற்கனவே காலில் சலங்கை கட்டின மாதிரி ஆடுவாப்புல. இப்போ இனி சொல்ல வேணும், 6 ஆட்டத்தில் பிக் பாஸ் வீட்டையே போய் இனி நம்ம தேடணும். வேல்ஸில் எங்கே இருக்குது பிக் பாஸ் ஹவுஸ்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு தேடணும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போக வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு ஃபெயிலியர் மெத்தடாக தான் மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். பட் இவங்க பிரித்த டீம் எல்லாமே ரொம்ப பயாஸ்டாக தான் இருந்துச்சு. அதை இதோட ஃபெயிலியரை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கொண்டாடுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ நாமினேஷன் எவிக்ஷன் ப்ராசஸுக்கு வந்து அமித்தை வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அந்த பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப கேவலமாக பேசுனதுனால அவருக்கு வந்து ஒய்ஃப் இல்லை, அம்மா இல்லை, இந்த மற்ற பெண்கள்லாம் இவங்க எப்படி பார்ப்பாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் சொன்னாங்க, ஏன்னா அவர் தான் ஒரு லைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, மற்றவங்கெல்லாம் டார்க் சைடாக மாற்றுறாரு, அவரை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் மட்டும் டாப்பில் வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக வியானா சொன்னாங்க. கிரியேட்டர்னா நம்ம வெளியில் தெரியும் அப்படி சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாரு. ஸோ அதோட விளைவு வந்து பின்னாடி வியானாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் சொல்லி கார்னர் பண்ணிட்டாங்க இல்லையா, அவர் எப்படி சும்மா விடுவாரா என்ன. அடுத்து சுபிக்ஷா வந்து அப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட சமுதாயத்தை யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடியே வராங்க அப்படின்னு சொல்லி ரம்யா ரொம்ப அழகாக சொல்லி அதை வந்து நாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீ எத்தனை நாள் ஓடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கம்ருதீனை சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்வதி வந்து யாரையும் வந்து ரொம்ப ஓவராக போய் டிஸ்டர்ப் பண்ணி தான் கருத்து தான் அப்படிலாம் இல்லை. லாஸ்ட் 2 வீக்ஸாக அவங்களோட ப்ளே வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகி தான் இருக்குது. ஸோ அவங்கள சம்மந்தமே இல்லாமல் 5 ஓட்டெல்லாம் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் வேறு ஆளை வந்து பண்ணியிருந்துருக்கலாம். இதோட விளைவு என்னென்னா, இப்போது இந்த இடத்துல நிறைய பேர் பண்ண வேண்டியவங்கெல்லாம் விட்டாச்சு. யார் யார் வீட்டை விட்டு வெளியில போகணுமோ அதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள சேவ் ஆகி இருக்குதுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஃபார் எக்ஸாம்பிள் அரோரா, வியானா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தலையா இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த வாரம் வந்து இல்லை. சபரி இருக்கிறாங்க. அப்புறம் இந்த வாரம் வந்து ஆதிரை. இந்த கேஸ் எல்லாமே சபரி எல்லாம் பின்னாடி போய் ரொம்ப வருஷம் ஆகுது. வியானாலாம் வெளில போக வேண்டியது, அதாவது அங்கெங்கே உள்ள வெஞ்சன்ஸ் எல்லார் பேர்லையும் குத்தணும்னு சொல்லிட்டு ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த கூத்தாடி அரோராவுக்கெல்லாம், அன்னை தெரசா அரோராவுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். இப்படி ஒரு நாமினேஷன் கேவலமான ஒரு எவிக்ஷன் ப்ராசஸாக பண்ணி வச்சுருக்குதுங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இது என்னத்தை போகக்கூடிய நாட்கள் என்னப்பா, உடனே நாமினேஷன் முடிஞ்ச உடனே ரீசன் சொல்லி நாமினேஷன் சொன்னாங்க இல்லையா, அப்போ வந்து கம்ருதீன் கேட்குறாரு, நீ சொன்னது வந்து பார்வதி ஏன் திரும்ப டார்கெட் பண்ணுற, நீ பேசியாச்சு முடிச்சாச்சு, திரும்ப ஒன்ன மாதிரிலாம் மூஞ்சில் சாணியை கரைச்சி ஊற்றினாலும் போய் என்னாலாம் பேசாமல் இருக்க முடியாது, என்ன மூஞ்சில ஊற்றினாலும் நீ திருப்பி போகிறேன், என்னால் இருக்க முடியல எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் அப்படிதான் இவ பெரிய புத்திரி, இவங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை வந்து அப்படியே கேட்டு இவங்க அப்படியே இது பண்ணுவாங்க. இவங்க யார் என்ன, இவங்க வரலாறு என்ன, இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இனி எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு உத்தம புத்திரி வந்து அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ஓகே அப்படிலாம் இருந்தால் நீ ஒன்றும் என் கூட பேசவே வேண்டாம்,
அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது அது. ஃப்ரெண்டாரு என் கூட பேசாத. பேசினா ஓகே. பார்வதி வந்து கம்ருதீன்ட்ட கார்டன் ஏரியால வச்சு சொல்றாங்க, டேய் ஒன்னி வச்சு அவ ப்ளே பண்றாடா, நம்ம 2 பேரும் ட்ரிகர் பண்ணி விட்டு இதுல அவுட் ஆக போறது நம்ம தான்டா, அவ முன்னேறி போயிட்டே இருக்காடா, இதுல முதல்ல ஒரு கருத்து தெளிவாக வேண்டியதோ ஒரு புரிதல் ஏற்பட வேண்டியதோ நம்ம 2 பேருக்கும் தான். நான் எப்பவோ சொல்லிட்டேன், நம்ம பேசிட்டோம் முடிச்சிட்டோம், திரும்பி அதையே ஒரு காரணமாக வச்சுட்டு போய் இவ வந்து நாமினேஷன் பண்ணுறா. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் நம்ம பேசிட்டோம்ல, திரும்ப அவள் பண்ணுறான்னா இதில் நம்ம தான் இனி வந்து கரெக்டாக நடந்துக்கணும், புரிஞ்சுக்கணும், நீ முதல்ல தெளிவாகணும், நீ இப்படி இது இருக்காத, நீ முதல்ல ஸ்டேபிளாக இருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. பாரு அதுதான் இங்க வந்து ஸ்மார்ட் கேம்ன்றது. லிவிங் ஏரியாவில் வந்து ஆதிரிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து நாமினேஷனில் வந்து அரோராவும் அமித் 2 பேரும் இருந்துச்சு, ஆனால் வந்து இந்த காரணம் வந்து அரோராவை ஏன் திரும்ப அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே கொண்டு வரணும், அதான் பேசியாச்சு முடிச்சாச்சுன்னு சொல்லி நான் அரோராவுக்கு ஓட்டு போடாமல் அமித் பக்கம் போயிட்டேன். இப்போ அரோரா வந்து சேவ் ஆகிட்டா, இந்த வாரம் சேவ் ஆகிட்டா, திரும்ப வாரமும் சேவ் ஆவா, ஸோ இது என்னால் ஆக்செப்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது நாக்கப்படுங்கிற மாதிரி ஆதிரை கேள்வி கேட்குறாங்க, உனக்கெல்லாம் புத்தி இருக்கா இல்லையா? இங்க இருக்கும்போது ஏன் அதை ஒண்ணு நீங்களா ஏன் கிரியேட் பண்றீங்க? இப்படி ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்க நல்லாவே இல்லை, அசிங்கமா இருக்கு. 2 பேருமே எல்டர்ஸ் தானே, அடல்ட்ஸ் தானே, பொண்ணுங்க தானே, விவரம் தெரிஞ்சவங்க தானே, அறிவு இருக்கவங்க தானே, உட்காந்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், அவ திரும்ப வந்து இந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது உங்க 2 பேர், நீங்க 2 பேரும் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறீங்க? இடையில இருக்க கம்ருதீனுக்கு தான் பிரச்சனை, அவன் தான் இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணணும், சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஏன் மாற்றி குத்திக்கிறீங்க? இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நீ உட்காந்து பேசு முதல்ல அவள்கிட்ட, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு இதை சார்ட் அவுட் பண்ணிட்டு முதல்ல வெளில வா, இது நல்லாவே இல்லை, பார்க்க ரசிக்கிற மாதிரியும் இல்லை, உன்னோட பிளே வந்து இதனால் வந்து ரொம்ப டல்லாகுது அப்படின்னு சொன்ன உடனே வா அரோரா வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுற, அதான் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை லாஸ்ட் டைம் வந்து நீ வந்து வியானாட்ட சொல்லியிருக்க அரோராவை வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இதை பாரு அது வந்து ஒரு டேர்ம் என்னன்னா, அது ஓப்பன் நாமினேஷன்றதுனால எல்லாரையும் யாரும் நாமினேஷன் வந்து தப்பிக்க கூடாதுன்றதுக்காக யார் பண்ணாமல் இருக்காங்களோ எத்தனை ஓட்டு வந்திருக்கோ அதன் அடிப்படையில் போய் அரோராவை பண்ணுன்னு சொல்லி நான் வியானாட்ட சொன்னேன் அப்படின்னு. நான் பர்சனலாக யாருக்குலாம் போய் அவங்கள பண்ணுங்க இவங்கள பண்ணுங்கலாம் சொல்றதில்ல, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுறேன், நீ ஏன் என்ன பண்ணுன்னு சொல்றது. அப்புறம் அந்த பொசசிவ் ஃபேஸ் அதெல்லாம் நான் கடந்துட்டேன். வாரம் வந்து நீ நாமினேஷனில் இல்லைன்னு சொல்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்பொழுது நான் பர்டிகுலராக சொல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணது ஓப்பன் நாமினேஷன்றதுனால தான், நான் அதை பற்றி சொல்லலை, இதை முதல்ல பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை துஷாத் வந்து எனக்கு துஷாத் இருந்துட்டு போகும்போது எனக்கு ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுச்சு, அப்போ வந்து கம்ருதீன் தான் அந்த இடத்துல எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணனா, ஸோ அதனால் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இப்போ மட்டும் கிடையாது, அப்போலேருந்து நாங்களாம் ஃப்ரெண்டு தான், இவ அப்போலேருந்து எப்படி ஃப்ரெண்டாக இருந்தா, இவ என்னென்ன போய் சொல்கிறா, இவ எப்படி மொல்ல மாதிரித்தனம் இந்த இல்லை மாதிரித்தனம்லாம் இவ பாப்பான்றது நமக்கே நல்லா தெரியும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப சின்சியராக லவ் பண்ண, என்ன எகத்தாளமான திமுறான பேச்சு தெரியுமா? கதவை திறந்தோடனே மாரியம்மன் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கதவு திறந்தா பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலில் போய் கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எகத்தாளமாக கேவலம் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு வரும்போது எப்படி ஒரு ட்ரிகர் பண்ணுறா பாருங்க. அதுக்கு பார்வதி சொன்னாங்க, தேப்பாரு நீ துஷாத் போனோடனே உனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு இல்லை, உனக்கு ஒரு மாதிரியான ஒரு இல்னஸ் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி எனக்கு திவாகரன் தான் எல்லாமே இருந்தாங்க, அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸில் ஏன் அவள் ஃபீல் பண்ணுவா, நீ போய் பேசு, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிற, அப்போ நீ அவனை அனுப்பி எனக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கலாமே, அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் நீ ஏன் புரிஞ்சிக்கலன்றது தான் என்னோட மிகப்பெரிய கோவம்னு சொல்லி கரெக்டாக கேட்குது. இல்லை இந்த ஐஸ்கிரீம் நாங்கள் ஊட்டிக்கிட்ட போவது கூட நீ கூட சொன்னியா, நீ அதிகமாக அவ கூட தான் பேசுகிறேன்டா பாரு, அதெல்லாம் நான் பேசவே வரல, நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, என்னோட ஃபீலிங்ஸை நீ ஏன் புரிஞ்சிக்கல, உனக்கு ஏன் அது புரியலன்னு தான் நான் கேட்குறேன், மற்றபடி வேற எதுவும் நான் உங்ககிட்ட பேச வரல அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அரைச்சமாவே அரைச்சி, இவ இன்னும் திருந்தல மாமா, இவளெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் இன்னும் திருந்தல மாமா. பட் இது சரி ஓகே, நான் பேசலாம், நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன், உன்னை பற்றி வந்து நிறைய விஷயம் என்கிட்ட வந்து ஓடி வந்து சொல்லுவான், உன்னை பற்றி நெகட்டிவாக தான் சொல்லுவான், நான் சொல்லுவேன் என்னை விட்டுடா, நான் இருந்துட்டு போகிறேன், எனக்கு வந்து இவர் வினோத் இருக்காது, வினுக்குட்டி இருக்குது, அமித் இருக்காங்க, என்னை விட்டுரு, நீ போ, நீ சந்தோஷமா இரு, பேசுவோம், விருப்பப்படி இருன்னு நான் பல நாள் சொல்லிட்டேன், அவன் கேட்க மாட்டான், என்னென்ன பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லி மேடம் அப்படியே உன்னை பெரட்டி இந்தாண்ட போட்டுச்சு பாருங்க,
எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதான். போ இப்போ உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுனதுக்கு ஓகே நான் உன் கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஏன்டா என்னடா உனக்கு பிரச்சனைன்னு போகிறது. ஆக மொத்தத்தில் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, இதெல்லாம் அதுக்கு வந்து அந்த பராமரிப்பு இதெல்லாம் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கெல்லாம் ஐடியா மணியாக தேவைப்படுறது. நம்ம ஐடியா மணியாக அவதாரம் எடுத்திருக்க வக்ரம பிடிச்ச விக்ரம். இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி ஏய் யாரா என்னடா பண்ணுறீங்க அரோராவை அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு ஆள் தேவைப்படுறது, அடியாலாம் தேவைப்படுறது கம்ருதீன். இது தெரியாமல் அவன் ஆடிட்டு இருக்கான். டாய்லெட்டு, பெட், அதாவது ஹவுஸ் கிளீனிங்கு, கிச்சன் கிளீனிங், இந்த மூணுத்துலேயுமே நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறது ஆண்களா பெண்களா அப்படின்றது. இந்த பாயிண்ட் எங்கேருந்து வந்துச்சு இந்த டீமுக்கு அப்படின்னா, ஆதிரி வந்து க்ளீனாக இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா ஆஃப்டர்நூனு, அந்த பாயிண்ட் எடுத்து வச்சு இப்போ ஆண்களா பெண்களான்னு அடிச்சு கூடுவோம் அப்படின்னு சொல்லி 2 டீமாக பிரியும் பொழுது இதுக்கு ஜட்ஜை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடனே அரோரா வந்து நான் ரொம்ப பாயிண்ட்டாக பேசுவேன், கரெக்டாக பேசுவேன், நான் வந்து ஒருதலை பட்சமாலாம் சொல்ல மாட்டேன், அதற்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திவ்யா வந்து அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்குது, ஸோ நான் ஜட்ஜாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது வியானா இல்லை நான் வரேன், என்னால் பாயிண்ட் வந்து கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி நான் அந்த பாயிண்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டு பேசுறதுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னா அது காது கொடுத்து கரெக்டாக கேட்டு அதில் என்ன பாயிண்ட் வேல்யூ சொன்னேன். இல்லை அவுட் இதை ஆக்செப்ட் பண்ண முடியாதுன்னு அங்கேருந்து விக்கல்ஸ் விக்ரம் சுபிக்ஷா கூட சேர்ந்து அவனுக்கு ஒட்டு கேட்குற பழக்கம் வந்துருச்சு போல. டீம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது இவன் மட்டும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். எப்படிப்பட்ட சப்பானி பைய பாருங்க இவன். சரியான திருட்டணும், மனசு ஃபுல்லா வஞ்சகம். இந்த வஞ்சகத்துக்கெல்லாம் ஒழுங்கா இருந்த நல்ல பேரை கெடுத்துக்கிட்டு உள்ள போய் பயங்கரமான புகழ் வரும்னு பார்த்தோம்னா கேவலமான அவ பெயர் தான் வந்திருக்கு. இப்பயே தப்பிச்சு ஓடி வந்துடுறா, எப்படியாவது ஓடி வந்துடுறா அப்படின்னு சொன்னா கேட்காம இன்னமும் அந்த வெஞ்சன்ஸை தான் எல்லா இடத்துலையும் காட்டிட்டு இருக்காப்புல. அப்ப சொல்லும் பொழுதும் சரி ஓகே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வியானாவை முடிவு பண்ணுறோம், உன்னோட டீமுக்கு பொத்திக்கிட்டு நீ முடிவு பண்ணுற, இந்த டீமில் அவங்க முடிவு பண்ணுறாங்க, இதில் உனக்கு வேலை இருக்கா சொல்லு. உடனே வியானா வந்து இவங்கள விக்கல்ஸ் விக்ரம வந்து நாமினேஷன் பண்ணது அதுவே வந்து சொன்னதுனால வியானான்னா எங்களால் முடியாது, நாங்கள் ஆக்செப்ட் பண்ண மாட்டோம், அவங்க ஒருதலை பட்சமாக உங்களுக்கு மட்டுமே உங்கள் பக்கமாக சாதகமாக சொல்லிடுவாங்க, நாங்கள் ஆக்செப்ட் பண்ண மாட்டோம்னு உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. யாருங்க இவன்? நடுவரை சூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போவே நீங்கள் தோத்துட்டதெல்லாம் அர்த்தம். உடம்பு ஃபுல்லாக கொலஸ்ட்ரால் இல்லைங்க, உடம்பு ஃபுல்லாக வன்மம் வஞ்சகம். உலகத்தில் உள்ள எல்லா அழுக்கு சாக்கடையும் உடம்புல தான் ஓடுது, ரத்தமே அவனுக்கு ஓடவே கிடையாது விக்கல்ஸ் விக்ரமுக்கு. பேரையும் ஆளையும் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாருங்க. ஒரு சில பொடிக்கு போயில சிக்கமா அந்த முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா பாரு மூஞ்சியும் முகரக்கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அப்போ இவங்கெல்லாம் ஸ்டேபிளா இருந்தா நீ யாரும் சொல்றதுக்கு உன் டீம்ல நீ யாரும் செலக்ட் பண்றன்னு நான் சொன்னமா? அப்ப அரோரா இங்க வந்து உடனே அரோரா கை தட்டுறதை பார்க்கணுமே. விக்கல்ஸ் விக்ரம் சொன்ன உடனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னது நடுநிலையே என்ன ஒரு கேவலமான தாட்ஸ். நீ மட்டும்தான் வரணுமா ஜட்ஜா, வேற யாருமே வரக்கூடாதா? அப்போ உடனே இல்லை இது வந்து செட் ஆகாது, அவள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே திரும்ப எல்லாரும் ஓட் பண்ணி அரோராவை செலக்ட் பண்ணுறாங்க. இந்தாண்ட கம்ருதீன். அப்போ கம்ருதீன் அரோராவும் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் பயாஸ்டாக ஆன்சர் பண்ண மாட்டீங்க, என்ன அர்த்தம்னு சொல்லி லேடிஸ் டீம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கணும். சரி அங்கே போய் அதை உருப்படியாக பாயிண்ட்ஸை பேசுனீங்களாடா, அங்கே போயும் வன்மத்தை தான் கொட்டுன்னு கொட்டுதுங்க. என்னென்னா விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாப்புல பிக் பாஸ் சொல்றதையே கேட்கல. என்னயா பிக் பாஸ்? என்ன பிக் பாஸ் எல்லாம் என்ன உன் கைக்குள்ள இருக்கா? சம்பளம் ஒன்று என்ன டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டா? ஸ்மால் பாக்ஸா நீனு? பிக் பாஸ் சொன்னதே கேட்டு கிளீன் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு சொன்னாங்க பிக் பாஸ் கேட்டு அவங்க கிளீன் பண்ணாம இருந்தாங்கல்ல, அதை கிளீன் பண்ணி அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது யாரு? நாக்கப்படுங்கிற மாதிரி பார்வதி கேட்டாங்களா? அப்ப முகரை எங்க கொண்டு போய் வச்சுக்குவேன்? அப்போ நாங்கள் வந்து கிளீனிங் சபரி சொல்கிறவரை நாங்கள் கிளீனிங் இல்லை, கோவக்காயெல்லாம் கழுவி போடலை, உருளைக்கிழங்கெல்லாம் க்ளீன் பண்ணி அதாவது உள்ள சிங்கில் விழுந்துச்சு அப்படியே எடுத்து போட்டாங்க. அப்புறம் சிங்கில் விழுந்த அதே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளே போடலாம். அம்மாவுக்கு அம்மாவாகவும் அக்காவுக்கு அக்காவாகவும் இருந்து நல்லா சமைச்சு கனி போட்டாங்களே தின்னிங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் எடுத்து அவனையே போட்டு தள்ளுற மாதிரி பார்வதி ஒன்று சொன்னாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் யாருமே கிச்சன் க்ளோஸுன்னு சொன்னதே கிடையாது வரலாறுலையே. இப்போ தான் முதல் முறையாக கிச்சன் க்ளோஸு அதெல்லாம் சமையல் கிடையாதுன்னு சொன்னது உங்களோட டீம் தான் அப்படின்னு சொல்ல இந்தாண்ட சைடு சொல்லவும், இந்தாண்ட சைடு வந்து அம்மிக்கல்ல நல்லா ஆட்டி அதெல்லாம் உரக்கல் இருக்குல்ல அதில் நல்லா ஆட்டி வடை மாவு சுட்டு வடையை திங்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போல்லாம் எங்கே போச்சு உங்கள் ருசி அப்படின்னு சொல்லி கேவலமாக பேச இப்படி மாற்றி போக கடைசியில் வந்து ஜெயிச்சது வந்து லேடிஸ் பெண்கள் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
ஸோ இந்த இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இனி வந்து ரம்யாவோட கேப்டன்சி என்ன ஆகுது, ஆதிரை வந்துச்சு, ஆதிரை எதுக்கு இல்லாத ஒரு ஆணியை பிடிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டானுங்கன்ற மாதிரி தான் இருந்தது. நீ வந்து ஏதாவது அவனை ஒரு அறை விடுவ, மானங்கட்ட கேள்வி கேட்ப, அவனை செருப்பாக அடிப்ப, டிஆர்பி ரேட்டிங் ஏறும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் ஒன்று உள்ளே விட்டா, உன்னை உள்ளே விட்டதுக்கு நல்லா சோத்தை தின்னுபிட்டு கொடுக்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கிட்டே ஒன்றும் நீ போய் பேசாமல் இப்போ என்னன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமாக இதுவும் போய் ஒளிது எங்கே நம்மளை நாமினேட் பண்ணிடுவாங்களோ, நம்ம வெளில போயிடுவோமோ, வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஆதிரை வந்திருக்கு. என்ன கேட்டால் அது உள்ளே போட்டது வேஸ்ட்டு தான். வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போட்டிங்கன்னா அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில்லே ஆகலை. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.